ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। केनोपनिषद शांति मंत्र। ओम आप्यायन्तु ममांगानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। முதல் கண்டம் மூன்றாவது மந்திரம். न तत्र चक्षुर्गच्छति न वाग्गच्छति नो मनः न विद्मो न विजानीमः यथैतदनुशिष्यात् अन्यदेव तद्विदिदादथो अविदिदादधि इति शुष्मपूर्वेषाम् येनस्तद्याचक्षिरे। கண், பிராணன், மனது முதலான இந்திரியங்களுக்கு வேறாக இருந்து எந்த ஒரு தேவன் இவற்றை நடத்துகின்றார்? எதனால் தூண்டப்பட்டு இந்த உடல் புலன்கள் இவற்றினுடைய இயக்கமானது நடக்கின்றது என்பது சிஷ்யனுடைய கேள்வி. இவை தானாக இயங்குவதில்லை, இவை ஜடமானவை என்பதை சிஷ்யன் அறிந்திருக்கிறார். ஆனால் ஏதோ ஒரு சக்தியானது, தெய்வ ஆற்றலானது இந்த உடம்புக்கு வேறான ஒன்று இதை நடத்துகின்றது. அந்த ஒன்று என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்பி குருவை அணுகி குருவிடம் கேட்டிருக்கின்றார். இந்த உடல் முதலானவை அனித்தியமானது, ஜடமானது என்பது தெரிந்தது. இந்த உடலை இயக்குகின்ற சக்தி எப்படிப்பட்டது, அதற்கும் இந்த உடலுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் எப்படிப்பட்டது, என்ன என்பது சிஷ்யனுடைய அறிந்து கொள்ளுகின்ற விருப்பத்திற்கு காரணம். அறிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் அவனுக்கு அதெல்லாம் இருக்கு. எது இதை நடத்துகின்றது? இங்கே உடல் என்கிற பொழுது நம்முடைய உடல் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும். நான் யார் அப்படின்னு தெரிந்து கொள்றதுல இருக்க விருப்பம் இந்த உலகம் என்ன என்பதும் தான். உலகம் எப்படி நடக்கின்றது? ஏன்னா உலகத்தோட ஒரு பகுதியாகத்தான் நாம் இருக்கிறோம். இந்த உடலானது இருக்கின்றது. அதனால் உலகம், உலகத்தை இயக்குகின்ற சக்தி எது, அல்லது இந்த உடலை இயக்குகின்ற சக்தி எது? இரண்டில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் ஒன்றாகத்தான்
இருக்கும். வேற வேறையா இருக்க முடியாது. உடம்பை இயக்கிறது வேற, உடலை இயக்குவது வேறுன்னு வேற வேறையா சொல்ல முடியாது. ஏன்னா உடல் உலகத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது. அதனால அந்த தேவன் யார் என்பது சிஷ்யனுடைய கேள்வி. அதற்கு குரு பதில் சொன்னார். அந்த தெய்வமானது, அந்த சக்தியானது அறியப்படுவதாக இல்லை. அது பிரமேயம் இல்லை. அதான் முதல் விஷயம். அது பிரமேயம் இல்லை, அறியப்படுவதாக இல்லை. ஏனெனில் உடம்பை இயக்குவது உடம்புக்கு உள்ள இருக்கிறது. அதனால் அது உடம்புக்கு விஷயமாக புறம்பே அறியப்படக்கூடியது அல்ல. அது மட்டுமல்ல, அது அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. ஆகவே எளிதில் அது உணர்ந்து கொள்ளத்தக்கது அல்ல. அங்கு கண்கள் செல்ல தத்ர சக்ஷுகு கச்சதி, அங்கு கண்கள் செல்லாதுனா கண்களுக்கு அது விஷயமாக கூடியது அல்ல. இதே மாதிரி வாக் கச்சதி நோ மனக, மனக மனமும் அங்கு செல்லாது, வாக்கும் செல்லாதுனா மனதும் வாக்குக்கும் எட்டாதது. மனோவாச்சாம கோச்சரம் லட்சணம் பார்க்க போகிறோம் வரப்போது. லட்சணாவிருத்தியில் மனசு வாக்குக்கு அது எட்டக்கூடியது அல்ல. ஏன்னா மனது வாக்குக்கும் ஆத்மாவாக இருப்பது அது. அதற்கு உள்ளே இருந்து அதை இயக்குவதாக இருப்பது. ஒரு பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டாலும் பிரபஞ்சம் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்தி. ஆகவே அதற்கு உள்ளே இருப்பது, வெளியே புலப்படக்கூடியது அல்ல. ஆகவே அதை அறிதல் என்பதும் அதை எடுத்துச் சொல்லுதல் என்பதும் கடினமான ஒன்று. இருந்தாலும் குரு பரம்பரை வாயிலாக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்த ஈஸ்வரனே முதல் குருவாக இருந்து இந்த உலகத்தினுடைய தத்துவத்தை, ரகசியத்தை சொல்லி இருக்கின்றார். அப்படி பரம்பரையாக கேட்டு அந்த பரம்பொருளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை அவ்வாறே உனக்கு சொல்லுகின்றேன். எப்படி நாங்கள் கேட்டு தெரிந்திருக்கிறோமோ அவ்வாறே நாங்கள் உமக்கு சொல்லுகின்றோம்னு குரு அதை விவரிக்கின்றார். அவ்வாறு அவர் உபதேசம் செய்ய தொடங்கிறது என்னது? தத் விதிதாத் அதக அவிதிதாத் அதி. அது அறியப்பட்டதற்கும் வேறானதாக இருக்கின்றது, அறியப்படாததற்கும் வேறானதாக இருக்கின்றது. அறியப்பட்டது அறியப்படாதது இரண்டிற்கும் வேறானதாக அது இருக்கின்றது என்பது முதல் விளக்கம். இந்த விதிதாத் அவிதிதாத் ரெண்டு சொற்கள் இங்க முக்கியமானது. இதற்கு இந்த ரெண்டு சொற்களுக்கும் ஆச்சாரியார் ரெண்டு விதமான பொருள் கொடுக்கிறார். பாஷ்யத்தில் ரெண்டு விதமான விளக்கம் கொடுக்கிறார். விதிதாத் என்பதற்கும் அவிதிதாத் என்பதற்கும். இரண்டிற்கும் வேறானது அது என்பது பதில். இந்த ரெண்டும் என்னங்கிறது தெரியணும். அப்போதான் அதற்கு வேறானது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். விதிதாத் என்பதற்கு ஆச்சாரியர் முதல்ல கொடுக்கக்கூடிய பொருள் அது வியாக்கிருதம். விதிதாத்னா அறிந்தது, அறியப்பட்டது. அறியப்பட்டதுனாக்க எது வெளிப்பட்டு இருக்கின்றதோ அது அறியப்படுவதாக இருக்கின்றது. இப்போ வியாக்கிருதம் அல்லது இன்னொரு வார்த்தை காரியம்னா. வியாக்கிருதம் அப்படின்னா வெளிப்பட்டது. எது வெளிப்பட்டு இருக்கின்றதோ அதுதான் நமக்கு தெரியும். இப்போ காரியமாக எது இருக்கின்றதோ அது அறியப்படுவதாக இருக்கின்றது. அதுக்கு வியாக்கிருதம்னு பேரு. அதுதான் விதிதாத் என்ற சொல்லோட ஒரு பொருள். இந்த உலகத்தில் நாம் எதை பார்க்க முடிகிறதோ, நாம் எதை பார்க்கிறோமோ, இந்திரியங்களுக்கு ஆவதாக எதெல்லாம் இருக்கோ அது காரியம். அது அறியப்படுவது. அதனால் அறியப்படுவது கண்ணால் பார்க்க முடிந்தது, காதால் கேட்க முடிந்ததுனாக்கா அப்போ அது வெளிப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். மணியில் சப்தம் இருக்குன்னா அது அடித்து வெளியே வந்தால் தான் காதுக்கு தெரியும். இல்லைன்னா மணிக்கு ஒலி எழுப்பக்கூடிய சக்தி இருக்குது. ஆனால் அது ஒலி கிளம்பி வெளியே வந்தால் தான் நம்மளால் காதால் அதை கிரகிக்க முடியும். விதைக்குள்ள மரம் இருக்குது, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது. அது வெளியே வந்தால் தான் நமக்கு அந்த மரமானது தெரியும். உள்ள என்ன இருந்ததுங்கிறது வெளியே வருகின்ற பொழுது தான் தெரியும். அதனால் காரியமானது அறியப்படக்கூடியது. அதை வியாக்கிருத்தம்ங்கிற சப்தத்தில் சொல்லுகின்றார். ஆத்மா அதற்கு வேறானது.
அதற்கு அப்படின்னா அறியப்படுவதற்கு வேறானது, அது அறியப்படும் விஷயமாக இல்லை. எதெல்லாம் நமக்கு தெரிந்திருக்கின்றதோ அதற்கு வேறானது. அதன் மூலம் என்னது? அது காரியத்திற்கு வேறானது. அது காரியத்திற்கு வேறானது. அறியப்படுவதற்கு வேறானதுங்கிறதோட அர்த்தம் என்னது? அது காரியத்திற்கு வேறானது. அதுக்கப்புறம் அவிதிதாத் அப்படிங்கிறதுக்கு அவ்யாக்கிருத்தம் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறார். அவ்யாக்கிருத்தம்னாக்கா காரணம்னு அர்த்தம். எல்லா காரியமும் ஒரு காரணத்திலிருந்து வந்தது. அந்த காரணமானது வெளியே தெரியாமல் இருக்கும். அதனால் காரியம் வெளிப்படுவதற்கு முந்தின நிலை அதான் காரண நிலை. அந்த காரணம் வெளியே தெரியாமல் இருப்பது, அதற்கு அவ்யாக்கிருத்தம் என்று பெயர். அதற்கும் வேறானது, அதற்கும் வேறானது. அதனால் அவிதிதாத்துனாக்கா அவ்யாக்கிருத்தம், அவ்யாக்கிருத்தம்னா காரணம், அதற்கும் வேறானதுன்னா காரணத்திற்கும் வேறானது. உலகத்தில் நம்ம பார்க்கறது எல்லாமே காரண காரியமாகத்தான் இருக்கு. ஒரு கோணத்தில் பார்த்தா அது காரியமாக இருக்கு, அதற்கு மூலம்னு பார்க்கிற பொழுது அது அது காரியமாக இருக்கு. அதனுடைய அடுத்த படைப்பு அடுத்த நிலை வர்ற பொழுது அது காரணமாக இருக்கின்றது. நாம் இருக்கிறோம்னா அம்மா அப்பாவோட காரியமாக இருக்கிறோம். அவர்கள் காரணம், அந்த உடம்புல இருந்து இந்த உடம்பு வந்திருக்கு, இந்த உடல் காரியம். நம்முடைய குழந்தைகளை வச்சு பார்க்கிற பொழுது நாம காரணம், அவர்களுக்கு நாம காரணமாக இருக்கிறோம். அதே சமயம் நம்முடைய பெற்றோருடைய காரியமாக நாம் இருக்கிறோம். விதை மரம் இருக்குன்னா மரம் காரியமாக இருக்கு. அதே மரமானது அடுத்த விதையை உண்டு பண்ணுகின்ற பொழுது அடுத்த மரத்திற்கு அடுத்த விதைக்கு காரணமாக இருக்கின்றது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே காரண காரிய சம்பந்தம் உடையதாக இருக்கின்றது. இந்த ஆதாரமான பொருள், உலகத்திற்கும் உடலுக்கும் ஆதாரமான பொருள், உடலை இயக்குவதாக இருக்கின்ற அந்த வஸ்து காரண காரியத்திற்கு வேறானது. அது காரண காரியத்திற்கு வேறானது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றிலிருந்து தோன்றியது அல்ல, அதிலிருந்தும் எதுவும் தோன்றவில்லை. காரியத்திற்கு வேறானதுன்னா என்னது? அது வேற இதிலிருந்து வந்ததில்லை. அப்போ அதுதான் அனைத்திற்கும் காரணம்னு சொல்லலாமான்னா இல்லை, அதற்கும் வேறானது, அதிலிருந்தும் எதுவும் தோன்றவில்லை. அப்போ தானே அது காரணம் இல்லாமல் இருக்கும்னு. காரணத்துக்கும் வேறானதுன்னா அது எதற்கும் காரணமாக இல்லை. அப்போ அது காரியமும் அல்ல காரணமும் அல்லன்னா அது எதிலிருந்தும் வந்தது அல்ல, அதிலிருந்தும் எதுவும் வரவில்லை. அப்படி ஒன்று இருக்கின்றது, அதுதான் ஆத்மா, அது பிரம்மம் என்று அர்த்தம். அதுதான் குரு சொல்லி இருக்கிறார். அது காரண காரியத்திற்கு வேறானது. அப்போ உலகம்ங்கிற இந்த தோற்றத்திற்கு அது முற்றிலும் வேறானதாக இருக்கின்றது. இது ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தை தான் சென்ற வகுப்புல நம்ம பார்த்தது. அடுத்த அர்த்தம் ஆச்சாரியர் கொடுக்கிறார். இந்த காரியம் விதிதாத் அப்படிங்கிறது வியாக்கிருத்தம், காரியம். வியாக்கிருத்தம்னா காரியம். அந்த காரியம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை ஹேயம் அப்படின்னு சொல்றார். ஹேயம் அப்படிங்கிற அர்த்தம். ஹேயம்னு ஒரு வார்த்தை, ஒரு சப்தம். அதே மாதிரி அவிதிதாத் அப்படிங்கிறதுக்கு அறியப்படாதது. அறியப்படாதது காரணம், அவ்யாக்கிருத்தம். அவிதிதாத்னா அவ்யாக்கிருத்தம். அவ்யாக்கிருத்தம்னாக்கா காரணம். காரணம்ங்கிறதுக்கு உபாதேயம் அப்படின்னு ஒரு அர்த்தம். உபாதேயம்னு ஒரு அர்த்தம் கொடுத்து இது ஹேயத்திற்கும் வேறானது, ந ஹேயம். அதே மாதிரி ந உபாதேயம், இது உபாதேயத்திற்கும் வேறானது அப்படின்னு ரெண்டாவது அர்த்தம். அந்த அர்த்தத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லக்ஷணாவிருத்திலையும் கரெக்டாக அங்கே தான் வந்திருக்கு, அது பொருந்தி வந்திருக்கு. நம்ம கேயம்னு அடுத்தது இருந்ததே, கேயம்ங்கிறது ஹேயம். ஹேயம்ங்கிறதா தமிழில் ஹா இல்லைங்கிறதுனால அது காவாயி கேயம்னு இருக்கு. அது ஹேயம்னு இப்போ நம்ம பார்க்க போகிறது தான். அதனால் இங்கே நல்லா பார்த்துட்டோம்னா அங்கே அது இன்னும் எளிதாக இருக்கும். பாஷ்யத்தில் கடைசி இந்த சம்ஸ்கிருதத்தில் கடைசி வரி, அந்த 24வது பக்கத்தில் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால கடைசி வரி. எத் விதித்தம், கடைசி வரிக்கு முன்னாடி முதல்ல வேலை வந்து கமா போட்டு எத்து அந்த கடைசி வார்த்தையை ஆரம்பிக்குது.
கடைசியிலிருந்து மேலே 2வது வரியில எத் அப்புறம் விதித்தம்னு வருது. அதுலேருந்து படிக்க போகிறோம். யத் விதிதம் தத் அல்பம் மர்த்தியம் துக்காத்மகம் ச இதி கேயம் தஸ்மாத் விதிதாத் அன்யத் பிரம்ம இதி உக்தேது அகேயத்வம் உக்தம் ஸ்யாத். இந்த விதித்தம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்கிறார். விதித்தம்னா எது விதித்தமாக இருக்கின்றதோ, விதித்தம்ங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா அதற்கு விளக்கம் என்ன, அது எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கா, எது விதித்தமாக இருக்கின்றதோ அது அல்பமாக இருக்கும். அல்பம்ங்கிறது ஒன்று. அல்பம்னாக்கா காலத்தினால இருக்கக்கூடிய ஒரு வரையறை. அல்ப காலம், அல்பம்ங்கிறது அல்ப காலம் இருக்கக்கூடியது. அறியப்படுவதா எது இருக்கின்றதோ அது ஒரு காலத்துல தோன்றியதாக இருக்கின்றது. ஒரு காலத்துல தோன்றியதுனாக்கா ஒரு காலத்துல அழியக்கூடியதாக இருக்கின்றது. அது இடைப்பட்ட காலம்தான் அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய இருப்பு. அது இடைப்பட்ட காலம் எவ்வளவு காலம் இருக்கும்னாலும், அது எவ்வளவு காலம் இருந்தாலும் அது அல்ப காலம்தான். அதனால எதுவா இருந்தாலும் உலகத்துல தோன்றி இருக்கிறதுனா அதோட ஒரு பெரிய பொருளை ஒப்பிட்டு பார்த்தா அது அல்பம்தான். எறும்பை பார்த்தா நாம பெரிய நாய் அதிக வருஷம் இருக்கிறதுனா, எறும்பு கொசுவை பார்த்தாக்கா 4 நாள் 1 மாதம் 2 மாதம்னாக்கா, நாய் பூனைனா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம், மனிதன்னாக்கா 80 90 100 வருஷம், அவ்வளோதான். ஆமை முதலானவை 150 200 கூட இருக்கு. அப்போ அல்பம்னாக்கா அதை ஒப்பிட்டு பார்த்தா நம்மளுடைய 100 வருட வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தா கொசு இதனுடைய வாழ்க்கை அல்பமானது. 500 வருஷம் இருக்கக்கூடிய மரமெல்லாம் இருக்கு, அதை ஒப்பிட்டு பார்த்தா 100 வருஷம் குறைவு. அப்புறம் தேவர்களை ஒப்பிட்டு பார்த்தாக்கா மனுஷனோட 100 வருஷங்கிறது ஒன்றுமே கிடையாது. நமக்கு 1 வருஷம் 1 நாள்னாக்கா, 1 வருஷம் 1 நாள்னாக்கா, அப்போ வேற லோக்கத்தில் இருக்கக்கூடிய காலக்கணக்கை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இந்த லோகம் ஒன்றும் இல்லை. இந்த லோகத்தில் இருக்க ஜீவராசிகளுடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அதனால எதெல்லாம் தோன்றியதோ அது அழியக்கூடியது. அப்போ காலத்தினால் அது வரையறைக்குட்பட்டது. கால வரையறைங்கிறது அது இருக்கின்றது ஒன்று. அதனால காலவரையறை இருக்கிறதுனால மர்த்தியம்னா அழியக்கூடியது. அதோடைய காலம் முடிகிற பொழுது அது அழியக்கூடிய, எக்ஸ்பெரினா எது பண்ணாலும் எதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பெரி டேட் இருக்குல்ல. அப்போ எக்ஸ்பெரி ஆச்சுனாக்கா அதோட முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், எக்ஸ்பயர்டு, அது முடிஞ்சு போச்சு, அழியக்கூடியது. அதனால அல்பம், ஆகவே அது மர்த்தியம். அதற்குன்னு ஒரு கால வரையறை இருக்கு. அது முடிந்த உடனே அது அழிந்து விடக்கூடியது. அதுக்கப்புறம் துக்காத்மகம்னா அது துக்க ஸ்வரூபமாக இருக்கின்றது. ஏன்னா அது போயிட்டா துக்கம். அது இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிறோம்னா அது போன உடனே துக்கம் வருது. அதுக்கப்புறம் அதை சம்பாதிக்கிறதும் துக்கமாக தான் இருக்கு. அது நம்ம சம்பாதிக்கிறதும் துக்கமாக இருக்கு, அதை தக்க வைத்து கொள்றதும் துக்கமாக இருக்கு. அது அழிந்து விட்டா அதை விட துக்கமாக இருக்கு. அது இருக்கிற பொழுது எவ்வளவு சுகத்தை கொடுத்ததோ அதே அளவு துக்கம் அது போன பிறகு வருகிறது. சுகம் குறைவாக இருந்தால் துக்கமும் குறைவு. எந்த அளவுக்கு அதிகமான சுகம் அப்படின்னு நம்ம பெறுகிறோமோ அந்த அளவுக்கு அது போகின்ற பொழுது அதிகமான துக்கம், சொல்லப்போனால் அதை விட 2 மடங்கு துக்கம் கூட வரலாம். சுகத்தை விட துக்கம், ஏன்னா சுகத்தோட துக்கம் தான் தாங்கி கொள்ள முடியாததா இருக்கு. அதிகமான துக்கமானது இருக்கின்றது. ஆகவே அது துக்காத்மகம். அது இருக்கிற பொழுதும் அதனால பல பிரச்சனைகள் வருது, அதனால துக்கம் இருக்கு. அதை சம்பாதிக்கிறதும் துக்கமா இருக்கு, பாதுகாக்கிறதும் துக்கமா இருக்கு, அதை வைத்து கொண்டிருக்கிறதும் துக்கமா இருக்கு, அது போய்விட்டாலும் துக்கமா இருக்கு. அதனால எது அறியப்படுவதாக இருக்கின்றதோ இது எல்லாத்தையுமே பொருந்தும். அறியப்படுவதாக அடையப்படுவதாக இருக்கின்ற அனைத்துமே காலத்தினால் வரையறைக்குட்பட்டது. ஆகவே மரணம் அடையக்கூடியது. ஆகவே அது துக்க சுரூபமாக இருக்கின்றது. அவ்வாறு இருப்பதினால் அது கேயம், அது விடத்தக்கது. அதனால கேயம்னாக்கா விடத்தக்கது. அறியத்தக்கதாக எது இருக்கின்றதோ அது விடத்தக்கது, அது விடத்தக்கதாகவும் இருக்கின்றது. ஏன்னா அது போயிட்டாக்கா அதுக்கப்புறம் வச்சுக்க முடியாது. அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான், அது அதனுடைய பிரயோஜனத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வச்சிருப்போம். அதற்கப்புறம் அதை கைவிட்டு விடுவோம். அதனால அது விடத்தக்கது. அதனால விதித்தம் அப்படிங்கிறதுக்கு கேயம் அப்படின்னு அர்த்தம் கொண்டுக்கிறார். இது உபனிஷத்துல இருக்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத்துல
இந்த அர்த்தம், இந்த விஷயங்கள் இருக்கு. அதை ஆச்சாரியர் இங்க கொண்டு வந்து கொடுக்கிறார். எது விதித்தம், எது அறியப்படுவதாக இருக்கின்றதோ அது அல்பமானதாகவும் அழியக்கூடியதாகவும் துக்க சொரூபமாகவும் இருப்பதனால் அது விடத்தக்கது. அதனால விதித்தம் இஸ் ஈக்குவல் டு கேயம். விதித்தம்னா அப்போ முதல்ல சொன்ன அர்த்தத்தையும் சேர்த்து சொன்னாக்கா விதிதம், விதிதம்ங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் அறியப்படத்தக்கது, அறியத்தக்கது, அறியப்படும் பொருள்கள் அனைத்தும். இதெல்லாம் அறியப்படுவதா இருக்கோ அவை அனைத்தும். அதை சம்ஸ்கிருதத்தில் சொன்னா வியாக்கிருத்தம், தோன்றி இருக்கக்கூடிய அனைத்தும். ஸோ அதை இன்னொரு வார்த்தையில சொன்னா வியாக்கிருத்தம்னா காரியம், காரியம்னாக்கா அதற்கு இன்னொரு வார்த்தையா கேயம்னு சொல்றார். எது காரியமா இருக்கோ அது கேயம், அது விடத்தக்கது. அதுக்கு ஒரு நாள் நம்ம காரியம் பண்ணி ஆகணும். காரியமா இருக்கிறதுக்கு ஒரு நாள் காரியம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆகவே அது விடத்தக்கது அப்படின்னு. இந்த ஆத்மா பிரம்மம் அது ந ஹேயம். ந விதித்தம், அறியத்தக்கதுக்கு வேறானதுன்னா அது கேயத்திற்கு வேறானது, அது விடத்தக்கது அல்ல. எது இந்த உடலில் உலகில் இருந்து அது இருப்பதற்கும் இயங்குவதற்கும் காரணமாக இருக்கிறதோ அது விடத்தக்கதாக இல்லை. அதன் பொருள் முடிவா குரு சிஷ்யனுக்கு உணர்த்த வருகின்ற பொருள் அது விடத்தக்கதாக இல்லை. ஏன்னா அதை விட்டுட்டா இவனே இருக்க மாட்டான். விடுற ஆள் யாரு? அது இருக்கிறதுனால தான் இது இருக்குங்கிறதுனால அதை விட்டுட்டு இவர் இருக்க முடியாது. ஆகவே அது மற்றது எல்லாத்தையும் விடலாம். இதெல்லாம் நம்ம சம்பாதிச்சு இருக்கிறோமோ அதெல்லாம் விட்டு விடலாம். ஆனால் இதை ஒருவன், தன்னையே ஒருவன் விட முடியாது. இந்த பல்பு கரண்ட்டை விட்டுட்டு இருக்குமான்னா மற்ற வேற ஏதாவது விடலாம். தான் இருப்பதற்கு காரணமான அதோட அந்த மின்சாரத்தை அது விட முடியாது. அது வேணா இதை விடலாம், இது அதை விட முடியாது. ஆகவே இந்த ஆத்மா விடத்தக்கது அல்ல. ஆத்மா அல்லது பிரம்மம் உலகத்திற்கு ஆதாரமாக சொல்ற பொழுது பிரம்மம், உடலுக்கு ஆதாரமாக சொல்லுகின்ற பொழுது அது ஆத்மா, அது விடத்தக்கது அல்ல. அடுத்தது அவிதிதாத் அப்படிங்கிறதுக்கு பொருள் நம்ம இங்க தமிழ்ல பார்த்தோம்னா தமிழ்ல பார்த்துட்டு போவோம். கடைசி வரி தமிழ்ல கடைசி வரி 24ஆம் பக்கத்துல கடைசியில இருக்கு. கடைசியிலேருந்து 1 2 3 4வது வரி 5 6வது லைன் எது விதித்தமோ அப்படின்னு ஆரம்பிக்குது. எது விதித்தமோ இஸ் ஈக்குவல் டு வேதனம் என்ற மானச கிரியைக்கு விஷயமானதோ அது. அதனால் மானச கிரியைனா அறிதல் என்பது, அறிதல் என்பதற்கு மனசுக்கு விஷயமாகிறது. அதாவது அறிதல் என்ற மனதுக்கு விஷயமாகக்கூடிய பொருட்கள், அவ்வளோதான். அது அற்பமானதாகவும், அற்பமானதுன்னா இஸ் ஈக்குவல் டு பரிச்சின்னமாகவும், அது வரையறைக்குட்பட்டதாக இருக்கின்றது. கால வரையறை, இட வரையறை, வஸ்து வரையறை எல்லாமே இருக்கு. ஒரு காலத்தில் இருந்தால் இன்னொரு காலத்தில் இருக்காது, ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துல இருக்காது, அப்புறம் ஒரு பொருளாக இருக்கிறது இன்னொரு பொருளாக இருக்காது. அப்படி தோன்றியுள்ள பொருள் அறியப்படுவதாக இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு பரிச்சின்னம்ங்கிறது இருக்கின்றது. அதுதான் அற்பம். அதுக்கப்புறம் மர்த்தியமாகவும், அப்படி பரிச்சின்னம் இருக்கிறதுனாலேயே அழியக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதுக்கப்புறம் துக்க ஸ்வரூபம் உள்ளதாகவும் ஆவது பற்றி கேயமாக விடக்கூடியதாக ஆகும். அது விடக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய விதிதத்தை காட்டிலும் அத்தகைய கேயத்தை காட்டிலும் வேறானது பிரம்மம் என்று சொல்லப்பட்டாலோ அகேயத்துவமானது விடக்கூடியது அன்று என்பதானது சொல்லப்பட்டதாக ஆகின்றது. ந விதித்தம்னு சொன்னதன் மூலமா குரு என்ன சொல்லி இருக்கிறார்? அது விடத்தக்கது அல்ல, அதை உன்னால விட முடியாது, அவ்வளவுதான். விடத்தக்கது அல்லனாக்கா வேற எதை விட்டாலும் விடலாம், அதை உன்னால் விட முடியாது, விட முடியாததாக அது இருக்கின்றது ஒன்று. அதுக்கப்புறம் அவ்விதமே அவிதிதம்ங்கிறதுக்கு அர்த்தம் கொடுக்கிறார். ததா அவிதிதா ததி இதி உக்தே அனுபாதேயத்வம் உக்தம் ஸ்யாத்.
விதிதமானது இல்லை, அப்புறம் அதற்கு மாற்ற அப்படியே அவிதிதமானதும் இல்லைன்னு சொன்னார். அவிதிதமானதும் இல்லைன்னு சொன்னதுனால இது அனுபாதேயத்துவம்ங்கிறது அதற்கு இல்லை. உபாதேயம் அப்படின்னா கொள்ளத்தக்கது, எடுத்துக்கொள்ளத்தக்கது. முதல்ல விடுதல்னா விடுதலுக்கு எதிர்ப்பதம் என்னது? எடுத்துக்கொள்றது. எடுத்துக்கொள்ளத்தக்கது. அனுபாதேயம்னா அது எடுத்துக்கொள்ளத்தக்கது அன்றுனா. அதனால ந அவிதித்தம். அப்ப அவிதித்தம்ங்கிறதுக்கு முதல்ல சொன்ன அர்த்தம் அவ்யாக்கிருத்தம். அவிதித்தம்னாக்கா அவ்யாக்கிருத்தம். அவ்யாக்கிருத்தம்னா காரணம். காரணம்னா என்னது? இந்த உபாதேயம். காரணம்ங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை உபாதேயம்னு சொல்லி இருக்கிறார். எடுத்துக்கொள்ளத்தக்கது. ஏன்னா அதற்கு ஆச்சாரியரே விளக்கம் கொடுக்கிறார். ஒரு பொருளை, ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? அந்த பொருளை பண்ணுவதற்கு தேவையான மூலப்பொருளை எடுப்போம். காரணமானது எடுக்கப்பட்டுதான் அதிலிருந்து ஒரு காரியமானது செய்யப்படுகின்றது. பானையை பண்ணணும்னா முதல்ல என்ன வேணும்? மண் வேணும். அது மண்ணை எங்கேயாவது காட்டில் போய், எங்கேயோ ஆத்துக்கரில் எங்கேயோ போய் அந்த மண்ணை எடுத்துட்டு வரணும். அந்த மண்ணை எங்கே இருக்கோ அதை எடுத்துட்டு வரணும். அப்போ காரணம் அப்படின்னாலே அது எடுத்து கொள்ளத்தக்கது. அது எடுத்து அதுக்கு வேறா ஒருவன், அந்த காரியத்துக்கு வேறாக இருக்கின்ற ஒரு காரணத்தை ஒருவன், அதற்கும் வேறா இருக்கிற ஒருவன் எடுத்து, ஆச்சாரியர் அப்படிதான் அர்த்தம் கொடுக்குறாரு. அந்த காரியம்னாக்கா காரியத்துக்கான ஒரு மூலப்பொருள் அது தனியாக இருக்கு. அது ஏற்கனவே தனியாக இருக்கு. அப்புறம் அந்த மூலப்பொருளை காரியமாக மாற்றுகிற ஒருவன், அவன் தனியா இருக்கிறான். அப்போ ஒருவன் தனக்கு வேறா இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை எடுத்து அதற்கு வேறான இன்னொரு காரியத்தை செய்கின்றான். மண்ணு, ஒரு மனிதன் தனக்கு வேறா இருக்க மண்ணை போய் எடுக்கிறான். அப்புறம் அந்த மண்ணை வைத்து மண்ணுக்கு வேறா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செய்கின்றான். அதை இன்னொன்றாக மாற்றுகிறான், செய்கின்றான். அப்ப காரணம் அப்படின்னாலே அது எடுத்துக்கொள்ளத்தக்கது காரணம். அப்ப ஆத்மா, இந்த பிரம்மம் காரணம் அல்லனா, அது அவிதிதாத்னா, அது அறியப்படாததற்கும் வேறானதுனா, அது காரணத்திற்கும் வேறானது. காரணத்திற்கும் வேறானதுனா அது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் வேறானது. எடுத்துக்கொள்ள முடியாது, தள்ள முடியாததுங்கிற மாதிரி அது எடுத்துக்கொள்ளவும் முடியாததுங்கிறத இறுதி அர்த்தம். இங்க மேற்கொண்டு பாஷ்யம். காரியார்த்தம் ஹி காரணம் அன்யத் அன்யேன உபாதீயதே. தமிழ்ல அவ்விதமே அவிதிதாததி என்று சொல்லப்பட்டதும் அனுபாதேயத்துவமானது. அதற்கு விளக்கம் எடுக்கக்கூடியது அன்று. உபாதேயம்னா எடுக்கக்கூடியது, அனுபாதேயம்னா எடுக்கக்கூடியது அல்ல. அவிதிதாத் ந அவிதிதாத், எடுத்துக்கொள்ளத்தக்கது அல்ல என்பதானது சொல்லப்பட்டதாக ஆகின்றது. அதற்கு விளக்கம் என்ன? காரியத்துக்கு வேண்டி அன்றோ அதை காட்டிலும் வேறுபட்ட காரணமானது வேறொருவனால் எடுக்கப்படுகின்றது. காரியத்தை பண்ணணும்னாக்கா அதற்கு வேறான ஒரு காரணத்தை அவன் எங்கேயிருந்தோ போய் எடுத்துட்டு வர்றான். அவனும் அதற்கு வேறானவன். அந்த எடுக்கிறவனும் வேறானவன், காரியத்துக்கு வேறானவன். அதற்கு மூலப்பொருளும் காரியத்திற்கு வேறானது. அதுக்கப்புறம் அது காரியத்தை பண்ணதுக்கு அப்புறம் காரியம் அதில் இருக்கு. ஆனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி பொழுது அது வேறானது தான். மண்ணுங்கிறது வேறானது தான். மண்ணு காரியம் பானையாக ஆனால் அங்கேயே இருக்கும். ஆனால் ஆவதற்கு முன்னால் அது வேறாக இருக்கின்றது. அவனும் வேறாக இருக்கிறான். அதனால காரியார்த்தம் ஹி, காரியத்தின் பொருட்டு காரணம் அந்நியத்து, அந்த அந்நியமா வேறா இருக்கக்கூடிய காரணமானது அந்நேன உபாதீயத்தே, இன்னொருவனால் எடுக்கப்படுகின்றது. அதஹச்ச, சரிங்களா? அதஹச்ச ந வேதிதுகு அந்யஸ்மை பிரயோஜனாய அந்யத் உபாதேயம் பவதி இதி. ஆகவே அதனால என்னன்னா, வேதித்தான அறிபவனை காட்டிலும் வேறுபட்ட பிரயோஜனத்தையும் பொருட்டு வேறுபட்ட பொருள் உபாதேயமாக, அதாவது எடுக்கக்கூடியதாக ஆகின்றது. ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரயோஜனம், ஒரு காரியம், ஒரு தேவையானது இருக்கு. அந்த பொருளை உண்டு பண்றதுக்காக தனக்கு வேறான ஒரு பொருளை எடுத்து வருகின்றான். அப்ப அந்த
அறிபவன் அல்லது எடுப்பவன், எடுக்கப்படும் பொருள் ரெண்டும் வேறு வேறா இருக்கு. அதான் சொல்றார், எடுக்கப்படும் பொருள் எடுப்பவனுக்கு வேறாக இருக்கின்றது. அது எதுக்காக எடுக்கிறான்? வேறொரு காரியத்துக்காக. மண்ணை மண்ணுக்காகவே எடுக்கல, மண்ணை பானையா பண்றதுக்காக. ஏன்னா மண்ணிலேயே தண்ணி ஊற்றி வைக்க முடியாது, மண்ணையே நேரடியாக பயன்படுத்த முடியாது. அப்போ மண்ணை தன்னுடைய பயன்பாட்டுக்கு, தன்னுடைய பிரயோஜனத்துக்கு, தேவைக்காக, அதை வேறொன்றாக மாற்றுவதற்காக அவன் அதை எடுக்கின்றான். அப்படி அப்போ மூணு எடுப்பவன் இருக்கிறான், எடுக்கப்படும் பொருள் இருக்கு, ரெண்டும் வேறு வேறா இருக்கு. அவனால செய்யப்படக்கூடிய காரியம் அது தனியா வேறாக இருக்கின்றது. இப்படி அடுத்த வரி, ஏவம் விதித அவிதிதாபியாம் அந்யத் இதி கேய உபாதேய பிரதிஷேதேன ஸ்வாத்மனஹ அனன்யத்வாத் பிரம்ம விஷயா ஜிக்ஞாசா சிஷ்யஸ்ய நிவர்த்திதா ஸ்யாத். இப்படி அந்த தேவன் யாருங்கிற கேள்விக்கு அது எடுத்துக்கொள்ளத்தக்கதும் அல்ல, விளக்கத்தக்கதும் அல்ல என்று குரு பதில் சொல்வதன் மூலம் சிஷ்யனுடைய அறிந்து கொள்ளும் ஆர்வமானது நீங்கியதுன்னா. அவனுக்கு தேவையான பதில் கிடைச்சிருச்சு, அதனால நீங்கிருச்சு. ஒண்ணுமே புரியல, போதும் சாமி நீ பதிலே சொல்ல வேற, நான் கேள்வியும் கேட்கல, நீ பதிலும் சொல்ல வேணான்னு அவன் சொல்லல. அவன் என்ன நினைத்து கேள்வி கேட்டாலும் அந்த பதிலானது அவனுக்கு இந்த குருவினுடைய பதிலால் கிடைத்து விட்டது. அந்த சந்தேகமானது நீங்கி விட்டது. அது எடுத்துக்கொள்ளத்தக்கதும் அல்ல, விளக்கத்தக்கதும் அல்ல அப்படிங்கிற பதிலால அவன் திருப்தி அடைந்து விட்டான்னா. தமிழ்ல பார்த்தா, இவ்விதம் விதிதம் அவிதிதம் இவற்றை காட்டிலும் வேறுபட்டது என்பதாய் கேய உபாதேய தன்மையை மறுத்ததனால் தனது ஆத்மாவை காட்டிலும் அந்நியமானவற்றில் பிரம்ம விஷயமான ஜிக்ஞாசையானது போக்கப்பட்டதாக ஆகின்றது. அதனால இவனுக்கு நான் இந்த உடம்புக்கு வேறா இருந்து அல்லது உலகத்திற்கு வேறாக இருந்து இயக்குவது எது என்று அவன் கேட்டிருந்தான். அதுக்கு பேர் தான் ஜிக்ஞாசை. அதை அறிந்து கொள்ளுகின்ற ஆர்வத்துக்கு ஜிக்ஞாசான்னு பேர். ஜிக்ஞாசா, அந்த ஜிக்ஞாசையானது போய்விட்டதுன்னா அவன் அதற்கான பதில் கிடைத்து விட்டது, அதை அறிந்து விட்டான். என்ன அறிந்து விட்டான்? அது எடுக்கத்தக்கதும் அல்ல, விளக்கத்தக்கதும் அல்ல என்பதை தெரிந்து கொண்டதுனால, அப்படி ஒரு பொருள் உலகத்துல இருக்க முடியுமா? ஒரு பொருளை எடுக்கவும் முடியாது, விளக்கவும் முடியாதுன்னா அப்படி இருக்கக்கூடிய பொருள் ஒன்னே ஒண்ணுதான், நான் தான். என்ன நான் எடுக்க முடியாது, என்னை நான் விளக்கவும் முடியாது. அதனால குரு இப்படி சொன்னதுனால உடம்புக்கு வேறா உடம்பை இயக்குவதாக, உலகத்திற்கு வேறாக உலகை இயக்குவதாக எது இருக்கிறதுன்னு கேட்டா நீ தான் இருக்கிறன்னு. அது எது எடுக்கத்தக்கதும் அல்ல, விளக்கத்தக்கதும் அல்லனா, எடுக்கத்தக்கதாகவும் விளக்க முடியாததாகவும் இருக்கிற ஒரே ஒரு பொருள் நான் தான். என்னை நான் எடுக்க வேண்டியதில்லை, என ஏற்கனவே இருக்கிறேன். என்னை நானே தூக்கிறேன், தூக்க முடியாது. என்னை நானே தூக்கி கொள்கிறேன், தூக்க முடியுமான? தூக்க முடியாதே. அதனால என்னை நான் எடுத்துக்கொள்ளவும் முடியாது, என்னை நான் விளக்கவும் முடியாது. விளக்கின பிறகு யாரு இருப்பா? என்னை நானே விலக்கி வைக்கிறேன்னா, வீட்டில் இருக்க ஆளை விலக்கி வைக்கலாம், ஊரில் இருக்க ஆளை விலக்கி வைக்கலாம். என்னை நானே விலக்கி வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. உடம்பை கூட விலக்கி வைக்கலாம். தொந்தரவாக இருக்குனாக்கா கொஞ்சம் மருந்து மாத்திரையை போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு விலக்கி வைக்கலாம். இல்லை ஏதாவது சூசைடு மாதிரி ஏதாவது பண்ணி விலக்கி வைக்கலாம். அப்போ அது நான் இல்லைன்னு தெரியுது. எது விளக்க முடிகின்றதோ அது நான் இல்லை. எது என்னிடமிருந்து விளக்கப்படுவதாக இருக்கின்றதோ, எதை என்னால் விளக்க முடியுமோ அது உண்மையில் நான் இல்லை. உண்மையில் எது இருக்கிறதோ அது விளக்க முடியாதது. அதான் அது விளக்க முடியாதது, அது எடுக்கவும் முடியாது. அது எடுக்கவும் முடியாது, விளக்கவும் முடியாது. அதனால அந்த தேவன் அது நீயேதான் என்று ஆகின்றது. அதை சிஷ்யன் புரிந்து கொண்டான். அதுக்கப்புறம் அதற்கு விளக்கம் வருது, பார்ப்போம். அதனால இங்க பிரம்ம விஷயா ஜிக்ஞாசா சிஷ்யஸ்ய நிவர்த்திதா சியாத். இந்த பிரம்ம விஷயமான
ஜிக்ஞாசையானது சிஷ்யனுக்கு நீங்கிவிட்டது. அதனால் சுவாத்மனக ஏய உபாதேய பிரதிஷேதேன, எடுத்துக்கொள்வதும் விலக்கிக் கொள்வதும் எடுத்துக்கொள்வதும் இல்லை என்று நீக்கப்பட்டதுனால அப்படி இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், அது நான் ஆத்மா. அதனால் சுவாத்மனா அனன்யத்வாத், அந்த ஆத்மாவிற்கு வேறாக அது இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஒன்று எது, அந்த தேவன் யார் என்று தெரிந்து கொண்ட அவனுடைய அந்த ஜிக்ஞாசையானது, பிரம்மத்தை குறித்து அந்த ஜிக்ஞாசையானது சிஷ்யனுக்கு நிவர்த்தியானது. அதற்கு மேற்கொண்ட ஆச்சாரியரே விளக்கம் கொடுக்கிறார். நகி அந்யஸ்ய ஸ்வாத்மனஹ விதித அவிதிதாப்யாம் அந்யத்வம் வஸ்துனஹ சம்பவதி இதி ஆத்மா பிரம்ம இதி ஏஷ வாக்கியார்த்தக. இதுதான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்று முடிவாக கூறுகின்றார். தனது ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்ட பொருளுக்கு விதித அவிதிதங்களை காட்டிலும் வேறுபட்டிருத்தல் சம்பவிக்க மாட்டாதானது பற்றி, மாட்டாது ஆனது பற்றி அப்படி பிரிக்கணும். அதனால தமிழ் பிரிக்கிறதுக்கே சம்பவிக்க மாட்டாது ஆனது பற்றி ஆத்மாவே பிரம்மம் என்ற இந்த வாக்கியார்த்தம் ஏற்படுகின்றது. அதனால இந்த தனக்கு வேறாக தன்னை காட்டிலும் தனது ஆத்மாவை காட்டிலும், அதாவது தனக்கு ஆதாரமாக எது இருக்கின்றதோ அதை காட்டிலும் வேறுபட்ட ஒரு பொருளுக்கு விதித்த அவிதிதங்களை காட்டிலும் வேறுபட்டு இருத்தல், அதற்கு வேறானதுங்கிறது பொருந்தாது. அதில் எடுக்கிறது விடுறதுங்கிறது எடுத்தல் இல்லாதது விடுதல் இல்லாதது என்பது ஆத்மாவை தவிர வேற எதுக்கு அந்த லட்சணத்தை சொல்ல முடியாது. ஏன்னா புறத்துல இருக்க எதை வேணாலும் நம்மளால எடுக்க முடியும் விட முடியும். ஆனால் வேற எதுக்கு இந்த லட்சணமானது பொருந்தாது. இந்த லட்சணம் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு ஆளு ஆத்மாதான், நான் தான். ஆகவே அந்த ஆத்மா, அந்த நான் பிரம்மத்திற்கு வேறானது இல்லை. அதனால ஆத்மாவே பிரம்மம் என்ற இந்த வாக்கியார்த்தம் ஏற்படுகின்றது. ஆத்மாதான் பிரம்மம் என்பது ஏற்படுகின்றது. அதனால ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லிட்டார். அதனால் இதன் மூலம் குரு சிஷ்யனுக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லிவிட்டார். இங்க உலகத்துல உடம்பை இயக்குகின்ற ஒன்று எது அப்படின்னா அந்த தேவன், அவர் ஏதோ ஒரு லோகத்துல இருக்கிறார் என்று இருந்தாலும் அவருக்கும் ஆதாரமாக, அதனால இது காரணம் காரியம் இரண்டிற்கும் வேறானது அப்படிங்கிற பொழுது இந்த ஈஸ்வரன் முதலான தேவதைகளுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்ம தத்துவத்தை சொல்லுகின்றார். அதனால இந்த உபனிஷத்தை கேட்க வந்திருக்கக்கூடிய சிஷ்யன் ஏற்கனவே நிறைய கர்மா பண்ணி நிறைய தேவதைகளை உபாசனை பண்ணி அவர் வேற இவர் வேற உபாசனை பண்ற பொழுது அந்த தேவதை வேற நான் வேற என்று இருந்து உபாசனை பண்ணி அதனுடைய பலன்களை எல்லாம் அவன் அடைந்திருக்கிறான், அனுபவித்திருக்கிறான். ஆனா அந்த பலன்கள் எல்லாம் அனித்தியமானதுன்னு புரிந்து கொண்டு அதற்கும் வேறாக அதற்கும் ஆதாரமாக என்ன இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இங்க குருவிட்ட வந்திருக்கிறார். ஆகவே இந்த குரு இந்த உடலை, இந்த அனித்தியமான உடலை அதனுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல இயக்குகின்ற ஈஸ்வரனை பற்றி சொல்லலை. அந்த ஈஸ்வரனை பற்றி சொன்னா ஈஸ்வரன் தனியா ஒரு இடத்துல ஒரு லோகத்துல இருக்கிறார், இந்த ஜீவனுக்கு தேவையான புண்ணிய பாபத்தை கொடுக்கின்றார். அந்த ஈஸ்வரனை பற்றி சொல்லல. அந்த ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த ஈஸ்வரன் உலகத்திற்கு காரணம். இங்க சொல்லி இருக்கிறது காரணம் காரியம் இரண்டிற்கும் வேறானதுன்னா உலகத்தை சிருஷ்டி பண்ண சிருஷ்டிகர்த்தாவான ஈஸ்வரன் அவர் காரணம்னு சொல்றோம். ஈஸ்வரன்னாலே ஜெகத் காரணம்னு சொல்றோம். இங்க காரணத்திற்கும் வேறானதுங்கிற பொழுது அந்த ஜெகத்காரனான ஈஸ்வரனுக்கும் வேறான ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் அது எங்கேயோ அடையப்படக்கூடியதாக இல்லை, அது விடத்தக்கதாகவும் இல்லைன்னா அது உன்னுடைய சொரூபமாகவே இருக்கின்றது. அப்போ உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் மனதுக்கும் இந்த உலகத்திற்கும் ஆதாரமான ஒரு பொருள், அது சர்வ வியாபகமாக எங்கும் நிறைந்ததாக இருக்கின்றது. ஆகவே அந்த ஒன்றை அடைவதற்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ
அதனால் அது எங்கேயும் இருக்குன்னா அதான் ஆதாரம்னாக்கா எங்கேயும் போக முடியாது. ஒரு நகை தங்கம் எங்கே இருக்குன்னு தேடுனா, நகை தங்கம் எங்கே இருக்குன்னு தேடுனாக்கா அது தனக்குள்ளதான். அது எந்த தங்கம் இருக்கிறதுனால நீ இருக்கியோ, எந்த தங்கம் இல்லைன்னா நீ இல்லையோ, அதுதான் நீ தேடுகிற தங்கம். அதனால அதுதான் நீ தேடுகிற தங்கம்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு தேவன்னு கேட்டியோ அந்த தேவன் அது உனக்குள் இருப்பாக அறிவாக இருக்கின்றது. இப்படி குரு சொல்லிட்டார். இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதற்கு ஆச்சாரியர் மற்ற மகா வாக்கியங்கள் மற்ற உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள்லாம் சொல்றார். இந்த ஆத்மா உனக்குள் நான் நான் என்று எது விளங்கி கொண்டிருக்கின்றதோ அது பிரம்மம் என்று புரிந்து கொள்வாயாக. இதுதான் வாக்கியார்த்தம். இப்படி ஜீவ பிரம்ம ஐக்கியமானது சொல்லப்பட்டு விட்டது. அதற்கு மேற்கோள் மாண்டூக்கிய உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், இதில் எல்லாற்றிலும் இருந்து இந்த மேற்கோளை இந்த வாக்கியங்களை காட்டுகின்றார். அயம் ஆத்மா பிரம்ம ய ஆத்மா அபகத பாப்மா யத் சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம ய ஆத்மா சர்வாந்தரஹ இத்யாதி ஸ்ருதி அந்யதரேப்யஸ்ச இதி. இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமானது இங்க மட்டுமில்லை, இந்த குருவினால மட்டுமல்ல, இந்த உபனிஷத்துல மட்டுமல்ல, மற்ற எல்லா உபதேசங்களிலும் எல்லா உபனிஷத்துக்களிலும் இதுதான் இருக்கின்றது. அதனால இது உண்மை, மாறாத உண்மை. அயம் ஆத்மா பிரம்ம என்று மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆத்மாவே பிரம்மம் என்றும். அப்புறம் ய ஆத்மா அபகத பாப்மா, பாப சம்பந்தம் இல்லாத ஆத்மா, பாப சம்பந்தம் அற்ற யாதொரு ஆத்மா உண்டோ என்று புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்டதுங்கிற அந்த கருத்து சாந்தோக்கிய உபனிஷத்துல வருகின்றது. அதுக்கப்புறம் எது சாக்ஷாத் அபரோக்ஷாத் பிரம்ம, பிருகதாரண்யம், சாட்சாத்தாயும் அபரோக்ஷமாயும் உள்ள யாதொரு பிரம்மம் உண்டோ. அதனால சாட்சாத்தா இருக்குன்னா நமக்குள்ள ஸ்வரூபமா இருக்கு, நானா அதுவே இருக்கின்றேன், அதுதான் பிரம்மம் என்று சொல்லி இருக்கு. அபரோக்ஷாத் அது அபரோக்ஷமாக, அபரோக்ஷம்னா பிரத்யக்ஷமா இல்லை, சொரூபமாக இருக்கின்றது. பரோட்சமாகவும் இல்லை, அது சொரூபமாக இருக்கின்றது, அறிபவனாக அந்த பிரம்மமே இருக்கின்றது, அபரோக்ஷமாக அந்த பிரம்மமே இருக்கின்றது. அப்புறம் ய ஆத்மா யக ஆத்மா சர்வாந்தரக, எந்த ஆத்மா எல்லாவற்றுள்ளும் இருக்கின்றதோ, அப்ப எல்லாவற்றுள்ளும் அது இருக்கின்றது. அந்த ஆத்மா எல்லாவற்றுள்ளும் இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுனா, ஆத்மா எல்லாவற்றுள்ளும் இருக்கணும், ஒன்றொன்றுக்குள்ளே ஒவ்வொரு ஆத்மா இருந்தால் அப்படி சொல்ல முடியாது. எல்லாவற்றுள்ளும் ஒரே ஆத்மா இருக்கின்றது. அப்ப எல்லா உடல்களுள்ளும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுள்ளும் ஒரே ஆதாரம், ஒரே சைத்தன்யமானது இருக்கின்றது. அதுவே உனக்குள் நான் என்று விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால நான் என்று நீ எதை அறிகிறாயோ அது இந்த உடம்புக்குள்ள மட்டும் நான் இல்லை, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்துக்குள்ளும் நானாக இருக்கின்றது. இப்படி இத்தியாதி ஸ்ருதி அந்தரேபியக ச, இவ்வாறு மற்ற ஸ்ருதிகளிலும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதுல ஹேயம்னு சொல்ற பொழுது எது ஹேயமோ அது அல்பம் மத்தியம் துக்காத்மகம்னு பார்த்தோம். அப்ப இந்த ஆத்மா ஹேயம் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அல்பமானதல்ல, அது மத்தியமானதல்ல, துக்காத்மகம் அல்ல அப்படின்னு புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா ஹேயம் விடத்தக்கது அறியப்படும் பொருள்களுக்கு இந்த தர்மம் இருக்குன்னா, ஆத்மா அதற்கு வேறானதுன்னா ஆத்மா அழியக்கூடியது அல்ல. அறியப்படுவதான உடம்பு அழியக்கூடியது, உள்ள இருக்க ஆத்மா அழியக்கூடியது அல்ல. அப்புறம் அது அல்பம் இல்லை. அல்பம் இல்லைன்னா கால தேச வஸ்து வரையறைங்கிறது அதற்கு இல்லை. அதனால எந்த வரையறையும் இல்லை, அது அழியக்கூடியும் இல்லைங்கிறதுனால அது சுகஸ்வரூபம், துக்காத்மகம் இல்லை. அழியக்கூடியதுதான் துக்கம்னா அழிவில்லாததுல துக்கம் இருக்க முடியாதே. அப்புறம் எங்கும் நிறைந்திருக்கிறதுனா அது சுகஸ்வரூபமாக இருக்கின்றது. அதற்கு துக்கம் என்பது இல்லை, துக்கம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை, துக்கப்படுத்துவதற்கு இன்னொன்று இல்லை. எங்க குறை இருக்கோ அங்க துக்கம் இருக்கும். இது குறை இல்லாம எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற பொருளாய் இருக்கு.
ஆகவே துக்கம் என்பது இல்லை. ஒரு மரணத்தினால நமக்கு குறை வரல, எல்லாம் போதுமான அளவு நிறைவாக இருக்குது. ஆனால் போய் சேர்ந்துருவாருன்னா செல்வம் என்ன, செல்வத்துக்கு ஒன்றும் குறை இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது, இன்னும் 10 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம்னா இவரு உட்காந்து சாப்பிட முடியாது, அடுத்த தலைமுறை வேணால் உட்காந்து சாப்பிடலாம். அப்போ நிறைவு இருந்தாலும் போயிடுவோம்னா துக்கம் இருக்குது. அவையினால் மர்த்தியமும் கிடையாது, அது பூர்ணமாக இருக்குது, அது அழியக்கூடியதும் அல்ல. ஆகவே அது சுகஸ்வரூபம், ஆத்மா சுகஸ்வரூபம். அதனால் எந்த ஒரு சுகத்தை, எந்த ஒரு ஆத்மாவை அல்லது இந்த பிரபஞ்சத்தையே இயக்குகின்ற ஒரு பேராற்றலை, ஒரு பெரும் பொருளை நீ அறிய விரும்பினாயோ அது உனக்குள் ஆத்மாவாக இருக்கின்றது, நீ அதுவாகவே இருக்கின்றாய். அதனால நீ அல்பன் கிடையாது. அப்படின்னு நீ நினைச்சாலும் உன்னை நீ அல்பமாக நினைத்தாலும் அது உடம்பு வேணா அல்பமாக இருக்கலாம், ஆத்மா அல்பம் இல்லை, அது அழியக்கூடியது அல்ல, அது துக்க சுரூபம் அல்ல, அது சுகஸ்வரூபம். அதெல்லாம் சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் நடைமுறையில் அப்படி ஒன்றும் இல்லையே. இது நடைமுறைக்கு விரோதமாக இருக்கின்றதே, அனுபவத்துக்கு விரோதமாக இருக்கு. கேட்கறதுக்கெல்லாம் நல்லா சுவாரஸ்யமாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. பிச்சைக்காரனை பார்த்து நீ கோடீஸ்வரன்னு சொன்ன கேட்டார், கோடீஸ்வரனாக இருந்தால் நல்லது தான், சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நடைமுறை யதார்த்தம் அப்படி இல்லையே, இது பொருத்தமாக தெரியலையே அப்படின்னாக்கா அதற்கு அடுத்த மந்திரத்தில் விளக்கம் வருது. அதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தோட பாஷ்யம் இன்னும் கொஞ்சம் இருக்கு. அடுத்த வரி ஆச்சரியர் இன்னும் இருக்கு. ஏவம் சர்வாத்மனக அப்படின்னு அடுத்த வாக்கியம் முடிச்சிருவோம், கேட்டு பார்த்து படிச்சிருவோம். ஏவம் சர்வாத்மனக இன்னும் கொஞ்சம் மேலே வரணும், அதில் இருக்கு. இத்யேவம் சர்வாத்மனக இருக்கே, அது ஏவம் சர்வாத்மனக சர்வ விசேஷரஹிதஸ்ய சின்மாத்திர ஜோதிஷோ ஜோதிஷः பிரம்மத்வ பிரதிபாதகஸ்ய வாக்கியார்த்தஸ்ய ஆச்சாரிய உபதேச பரம்பரையா பிராப்தத்துவம் ஆக இது சுஷ்ரும இத்தியாதி. அடுத்த வாக்கியம் உபனிஷத்தோட அடுத்த வரி இருக்கு. இவ்வாறு நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். கடைசி வரி, இந்த முந்தின பக்கத்தில் கடைசி வரி. இவ்விதம் சர்வாத்மாவாயும் எத்தகைய விசேஷமும் அற்றதுமான சைத்தன்ய மாத்திரமான ஜோதிஷுக்கு பிரம்மத்தன்மையை விளக்குகின்ற வாக்கியார்த்தமானது. இப்படி சர்வாத்மா எல்லா சரீரத்துள்ளையும் இருக்கின்ற ஒரே ஆத்மா. சர்வாத்மான சர்வம்ங்கிறது எல்லா உடல்களையும் எல்லா நாமரூபங்களையும் குறிக்கிறது. அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அது ஒன்றுதான், தனித்தனியா இல்லை. தனித்தனியா இருந்தால் சர்வாத்மான்னு சொல்ல முடியாது. சர்வத்துள்ளையும் ஒரே ஆத்மா இருக்கு, அது சர்வாத்மாவாகவும். அது எப்படிப்பட்டதுன்னா எத்தகைய விசேஷமும் அற்றதும் ஆன, இந்த உடம்புக்கு இருக்கக்கூடிய நாமரூபங்களுக்கு இருக்கக்கூடிய விதமான விசேஷங்களும் அதற்கு இல்லை. ஏன்னா நாமரூபம் உலகம்னு பார்க்கிற பொழுது ஒன்றுக்கொன்று வேறுபட்டதா இருக்கு. ஒன்றுல இல்லாத சிறப்புத்தன்மை இன்னொன்றுல இருக்கு. அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குல்ல. பகவானுடைய படைப்புல இந்த நாமரூபம் உலகத்துல சிருஷ்டியில பார்த்தா ஒரு சிறிய புல்லு, அதற்குன்னு ஒரு மருத்துவ குணம் உண்டு, ஒரு மகிமை உண்டுன்னா. அதனால படைக்கப்பட்டுள்ள தோன்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் அதற்குன்னு ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு. அதுதான் மற்றவற்றிலிருந்து அதை வேறுபடுத்துகின்றது. ஆனா அதற்கு காரணமான பொருள்ல அதற்கு எந்த விதமான விசேஷணமும் இல்லை, எந்த சிறப்புகளும் அற்றதான, எத்தகைய விசேஷமும் இல்லாததான. சர்வ விசேஷண ரஹிதஸ்யன சர்வ நாமரூப ரஹிதஸ்ய, எல்லா நாமரூபமும் இல்லாம எந்த விதத்திலும் அடைமொழி சொல்ல முடியாததான. அதுக்கு தான் 100 லட்சணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
எந்த அடைமொழியும் பொருந்தாததற்கு தான் அடைமொழி எப்படி பொருந்தாததுன்னு லட்சணம் பார்க்குறோம். அப்போ அங்கே சொல்கிற லட்சணம்லாம் பார்த்தாமே எல்லாமே நெகட்டிவ் தான். அது இல்லைங்கிற அகர்த்தா அபோக்தா அப்படித்தான். அது இதெல்லாம் இல்லைன்னு இந்த நாமரூபம் சரீரத்துக்கு என்னெல்லாம் லட்சணம் சொல்லி இருக்கிறோமோ அதெல்லாம் இல்லாததுங்கிறது தான் பெரும்பாலான லட்சணங்களா இருக்கின்றது. அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படிங்கிறதே இது அசத்தியம்ங்கிறதுனால இது மாதிரி அது இல்லைங்கிறதுக்காக சத்தியம், இது ஜடம்ங்கிறதுனால இது மாதிரி அது இல்லைங்கிறதுனால ஞானம்னு சொல்லப்பட்டு இருக்க வெளிய பிரம்ம அப்படின்னாக்கா இது மாதிரி அல்பம் இல்லை அது பெருசுன்னு காமிக்கிறதுக்காக பிரம்மன்னு நாமக்கெல்லாம் சொல்லப்படுதே ஒழிய வாஸ்தவமா அதற்கு அதுவும் இல்லை என்பதுதான். ஒரு உருவம் ஒரு நாமம் இல்லானுக்குன்னா 1000 திருநாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமோம்னா வாஸ்தவமா அவருக்கு ஒரு உருவம் இல்லை ஒரு நாமம் இல்லை, அவருக்கு தான் சகசிரநாமம் அப்படி. அதனால சர்வ விசேஷ ரகிதஸ்ய எந்த விசேஷமும் இல்லாத, ஏன்னா எது ஒன்று தனக்குன்னு எந்த விசேஷமும் இல்லாததா இருக்கோ அதுதான் எல்லா விசேஷத்தையும் எடுக்க முடியும். அதற்குன்னு ஒரு விசேஷம் இருந்தால் அதில் நீங்கள் இன்னொரு விசேஷத்தை கொண்டு வர முடியாது. துணி வெள்ளையாக இருக்கிற பொழுது தான் நூல் வெள்ளையாக இருந்தால் தான் அதில் நீங்கள் கலர் ஏற்ற முடியும். ஏற்கனவே கருப்பாக இருக்க துணியில் நீங்கள் கலரை கொண்டு வர முடியுமான்னு? இப்போ அதற்குன்னு ஒரு அடையாளம் அதற்குன்னு ஒரு வடிவம் இருந்தால் அது எல்லாவற்றிலும் பொருந்தக்கூடியதாக இருக்காது. இப்போ தண்ணீருங்கிற பொழுது தண்ணீருக்குன்னு ஒரு சாலிடான வடிவம் கிடையாது. அப்படி இருக்கிறதுனால தான் எந்த பாத்திரத்துலேயும் நீங்கள் அதை ஊற்ற முடியுது. சின்ன சொம்புலையும் ஊற்ற முடியும், பெரிய அண்டாவிலையும் ஊற்ற முடியும். அப்போ அது எதுக்குள்ளே போகுதோ அதற்கேற்ற வடிவத்தை அதை எடுத்துக்கொள்ளணும்னா அதற்குன்னு சொந்த வடிவம் இல்லாமல் இருக்கணும். அந்த தண்ணீர் உறைஞ்சி பனிக்கட்டியாக இருந்தாக்கா நீங்கள் பாட்டில் ஊற்ற முடியாது. அது பெரிய கட்டியாக ஐஸ் பாராக இருந்ததுனாக்கா எந்த பாத்திரத்தில் போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு வராது. அப்போ ஒன்று எல்லாவற்றிலும் பொருந்தக்கூடியதாக இருக்கணும்னா அதற்குன்னு எந்த அடையாளமும் அந்த வடிவமும் இல்லாமல் இருக்கணும். எல்லா குணத்தோடையும் பொருந்தக்கூடியதாக ஒன்று இருக்கணும்னா அதற்குன்னு எந்த குணமும் இல்லாமல் இருக்கணும். அதனால நிராகாரம் நிர்குணம்னா அதனால சர்வ விசேஷன ரகிதம் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த பிரம்மத்தில் மாயையானது எல்லா விசேஷணங்களையும் கல்பித்து காட்டுகின்றது. அது மாயையினால அந்த சத்துவம் ரஜோ தமோ குணத்தினால பல விசேஷங்கள் நிர்குணமான அதன் மேலே காட்ட முடிகின்றது. அதனால சர்வ விசேஷ ரகிதஸ்ய சின்மாத்திர ஜோதிஷக சின்மாத்திரமாக அப்படி இருக்குன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரமாக அது இருக்கின்றது. சின்மாத்திரம்ங்கிற லட்சணமும் பார்த்தோம். அது சைத்தன்யமாக வெறும் ஜடமா இல்லை, அறிவே வடிவானதா. அதற்கு வேறான இன்னொரு லட்சணமும் கிடையாது. அது அறிவுனா அறிவு தான் முழுக்க, அது அறிவே வடிவானதாக இருக்கின்றது. அதனால் அதுவே அந்த அறிவு தான் ஜோதி. அதனால அறிவினும் ஜோதினா ஜோதிஷக பிரம்மத்துவ பிரதிபாதகஸ்ய அந்த பிரம்மத்துவத்தை காட்டுகின்ற வாக்கியார்த்தமானது அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தமானது ஆச்சாரிய உபதேசேன ஆச்சாரியருடைய உபதேசத்தினால் பரம்பரையால் பிராப்தமாகின்றது. அதனால உனக்குள் இந்த உடல் இயங்குவதற்கு காரணமாக சிஷன் கேட்டது என்ன, என்னுடைய உடல் இயங்குவதற்கு காரணமாக எது இருக்கிறதுன்னு கேட்டான். உன்னுடைய உடல் இயங்குவதற்கு காரணமாக இருப்பது உடலுடைய உருவத்தை உடையதல்ல. உடம்புக்கு என்னெல்லாம் குணம் இருக்கோ அதுக்கு அந்த எந்த குணமும் அதுக்கு இல்லை. அது உன்னுடைய உடல் மட்டுமல்ல எல்லா உடல்களுக்கும் ஆதாரமாக அது இருக்கின்றது என்ற வாக்கியார்த்தமானது பிராப்தமாகின்றது. அது எப்படி பிராப்தமாகிறது? இது இப்படி சொன்னாதான் புரியும். அதனால ஆச்சாரிய உபதேச பரம்பரையினால் குரு சிஷ்ய பரம்பரையினால பரம்பரையாக இப்படி அந்த ஆத்மாவானது பிரம்மமானது உபதேசிக்கப்பட்டு அறியப்பட்டு வருகின்றது. வேற எந்த விதத்திலும் இது அறிய முடியாது. ஏன்னா இந்திரியங்களுக்கு விஷயமாகாததா இருக்கு. இந்திரியங்களுக்கு விஷயமாகிறதுனா நாம பார்த்து கொள்ளலாம், யாரை நமக்கு காட்டணுங்கிறதுல நாம பார்த்து கொள்ள முடியும். அப்படி இல்லைங்கிறதுனால குரு சிஷ்ய உபதேசத்தினால அதையே இப்படி சொன்னாதான் அது புரியும். அதையே நேரடியாக நீங்கள் நல்லா சொல்லலாமேனா சொல்ல முடியாதுன்னு அது சொல்ல முடியாது, இப்படித்தான் சொல்ல முடியும். ஏன்னா அது அப்படித்தான் இருக்கு. இப்போ குணம் இருந்தால் குணத்தை எடுத்து குணமாக இருக்கிறத சொல்லிடலாம், வடிவமாக இருந்தால் வடிவத்தோடு எடுத்து காமிச்சிடலாம். அப்படி இல்லைங்கிறதுனால அப்படி எந்த விதத்திலும் காட்டவோ சொல்லவோ முடியாது. அப்போ அது வடிவம் குணம் இல்லாததுன்னு புரிந்து கொள்றது தான் அதை புரிந்து கொள்வதாக ஆகும். அதனால் நான்கிறது
எந்த அடையாளமும் இல்லாது. நம்ம சொல்கிற எல்லா அடையாளமும் உடம்புக்கு தான், பயோடேட்டா உடம்புக்கு தான், உடம்புக்கு தான் எல்லாமே. ஆண் பெண் பிறந்தது, கற்பாக இருக்கிறது, சிவப்பாக இருக்கிறது, இந்த பிளட் குரூப்பு, இவ்வளவு உயரம் அகலம், அப்புறம் அதோட சந்ததி, இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த ஜாதி குலம் கோத்திரம் எல்லாமே உடம்புக்கு தான் சொல்ல முடியுமே ஒழிய உடம்புக்கு ஆதாரமான ஆத்மாவிற்கு இவ்விதமான எந்த அடையாளமும் சொல்ல முடியாது. அது எல்லா உடலிலும் ஒரே போல் இருக்கின்றது. ஆகவே அதனால கடவுள் இருக்கிறாரா என் முன்னாடி காட்டுனா காட்ட முடியாது. அதான் காட்ட முடியாது. காட்டுனா தான் நான் ஒத்துக்குவேன்னா அது காட்ட முடியாது. நீ ஒத்துக்கலைன்னாலும் காட்ட முடியாது. நீ அன்னொன்று நீ ஒத்துக்கலைனாலும் நீ கடவுளாக தான் இருக்கிறாய். அதான் வேதாந்தம் சொல்றது. எந்த கடவுளை நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றியோ, எந்த ஒரு உயிர் இருக்கிறதுனால, எந்த கடவுள் உனக்குள்ள இருந்து இயக்கிறதுனால நீ கடவுள் இல்லைன்னு சொல்றியோ அதான் கடவுள். எது இருக்கு, எது இருக்கிறதுனால நீ வாயை திறந்து பேசுறியோ, என்னுடைய பகுத்தறிவு, நான் பகுத்தறிவை பயன்படுத்துகிறேன்னு எது இருக்கிறதுனால நீ சொல்றியோ அதுதான் கடவுள். அதாங்க. ஏன்னா அது உன்னால உண்டு பண்ணப்பட்டது இல்லையே. நானே அனைத்தையும் செய்து விடுவேன், அதனால என்னுடைய அறிவுக்கு மேலாக ஒன்றும் இல்லைன்னா நீ செஞ்சு வந்த ஆள் கிடையாது. அதுதானே. உன்னால ஒரு இதயம் போச்சு, ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்டை விழுந்து அதை அடைக்கவே முடியலை. அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதுவே நம்மளால முடியாதுன்னா அதனால உன்னுடைய உடம்புல இருக்க எதுவுமே ஒன்னால் செய்யப்பட்டது கிடையாது. உன்னுடைய அறிவினால் ஒன்று பண்ணது இல்லை. அதனால அது நல்லா இருக்கு. உன்னுடைய அல்பமான அறிவுனால செஞ்சா அது 1000 பிரச்சனை இருக்கும். அது எதுவுமே உன்னுடையதா இல்லைங்கிறதுனால அது நல்லா இருக்கு. ஆகவே நீ இருப்பதற்கு காரணமாக எது இருக்கிறதோ அதுவே கடவுள்னா. அதே போல உலகம் இருப்பதற்கு காரணமாக, இயங்குவதற்கு காரணமாக எது இருக்கிறதோ அதுவே கடவுள். அது பிராப்தமாகிறது. இப்படி குரு சிஷ்ய உபதேசத்தின் மூலமாகத்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை, பிராப்தமாகிறது என்பதை என்று கேட்டோம் என்றதாதியால் ஸ்ருதி சொல்லுகிறது. அதனால வேதமே என்ன சொல்லுகிறதுனா, உபனிஷத்து தான் நமக்கு பிரமாணம். உபனிஷத்துல இருக்கக்கூடிய உபனிஷத் வாக்கியம் தான் நமக்கு பிரமாணம். ஆனா உபனிஷத்தே என்ன சொல்லுது, இப்படி நாங்க கேட்டிருக்கோம்னா, இப்படி நாங்க கேட்டு இருக்கிறோம்னு உபனிஷத்துல இருக்கக்கூடிய குருவே சொல்லுகின்றார். அப்ப என்ன, அது முதல் குரு ஆதி குரு தட்சிணாமூர்த்தி சொன்னதுதான், பகவான் இறைவன் சொன்னதுதான் அது பரம்பரையா வருகின்றது. அதை தவிர வேற எந்த விதத்திலும் நாம் அதை அறிந்து கொள்ள முடியாது. பிரம்மம் இவ்விதம் விளக்கம் கொடுக்கிறாரு, படிச்சுருவோம். பிரம்மச்ச ஏவம் ஆச்சாரிய உபதேச பரம்பரையா ஏவ அதிகந்தவ்யம் ந தர்க்கதः பிரவச்சன மேதா பகுஷ்ருத தபோ யஜ்ஞ ஆதிப்யஸ்ச இதி ஏவம் சுஷ்ரும ஷுண்வந்தः வயம் பூர்வேஷாம் ஆச்சார்யாணாம் வச்சனம் ஏ ஆச்சார்யாः நஹ அஸ்மப்யம் பிரம்ம வியாச்சக்ஷிரே வியாக்கியாதவந்தः விஸ்பஷ்டம் கதிதவந்தः தேஷாம் இத்யர்த்தः. அதனால பிரம்மமானது இவ்விரம் சர்வத்திற்கும் ஆதாரமாக, அனைத்தும் இயங்குவதற்கு காரணமாக, சர்வாத்மாவாக இருக்கின்ற இந்த பிரம்மமானது இப்படி ஆச்சாரிய உபதேச பரம்பரையினாலேயே அறியக்கூடியதே ஒழிய, ஆச்சாரிய உபதேசம் குரு சிஷ்ய பரம்பரையினால கேட்டு கேட்டு வரக்கூடியதே, அப்படி கேட்டு அறிந்து கொள்ளத்தக்கதே அன்றி கேவல யுக்தியினால், இந்த சாஸ்திரத்தை விட்டுட்டு நான் தர்க்க ரீதியாகவே யோசித்து புரிந்து கொள்ளுகிறேன் என்பதனால அது வராது. ஏன்னா தர்க்கமும் வரையறைக்கு உட்பட்டது, அதற்கும் எல்லை இருக்கு. தர்க்கம்ங்கிறது நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு இருக்கு. நம்மளோட இன்னொரு புத்திசாலி வந்தானா அவன் அதற்கு எதிர் தர்க்கம் சொல்லுவான். நம்ம ரொம்ப புத்திசாலி தர்க்கம்னாக்க அதை விட அடுத்த புத்திசாலி அதற்கு இன்னொரு மாற்று தர்க்கம் சொல்லுவான். புத்திக்குங்கிறதுக்கு வரையறை, அறிவுக்கு வரையறை உண்டு. ஆகவே வெறும் தர்க்கத்தினால, இப்போ தர்க்கம் தேவையில்லையான, தர்க்கம் தேவை,
சாஸ்திரம் குரு சொல்றதை புரிந்து கொள்வதற்கு தர்க்கமானது தேவை. அதற்கு விரோதமான தர்க்கம் அல்லது இது இல்லாத தர்க்கம், சாஸ்திர வாக்கியம் குரு வாக்கியம் இது இல்லாத தர்க்கமானது அது பயன்படாது. அப்படி ஒருவன் ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியாது. அதனால தர்க்கத்தினாலோ அப்புறம் பிரவச்சன ஒரு நீண்ட பேச்சினாலேயோ மீண்டும் பல முறை பேசுவதாலேயோ மேதான வெறும் மேதா சக்தியினாலோ பகுஸ்ருதன பல சாஸ்திரங்களை இந்த வேதாந்தத்தை தவிர மற்ற பல சாஸ்திரம் சொல்லணும். பல சாஸ்திரம்னாக்க வேதாந்தத்தை தவிர வேற எத்தனை சாஸ்திரங்கள் படித்திருந்தாலும் எத்தனை மொழியில படித்திருந்தாலும் அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது அறிந்து கொள்ள முடியாது. அது மட்டும் இல்ல தபஸ்னா நான் தலைகீழ 1000 வருஷம் நின்று தபஸ் பண்றேன்னா அப்படி தபஸ் பண்ணியும் இதை தெரிந்து கொள்ள முடியாது. யஜ்ஞம்னா வைதிக கர்மாவை நான் விடாம பண்றேன்னா அதனாலையும் இதை தெரிந்து கொள்ள முடியாது. அதனால எந்த ஷார்ட்கட் வேற எந்த ஷார்ட்கட்டும் இல்லை, வேற வழியே இல்லை. குறுக்கு வழி ஷார்ட்கட்னா குறுக்கு வழி ஆயிடுது. இதை தவிர வேற குறுக்கு வழியும் கிடையாது, வேற வழியே கிடையாது. இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. ஒரே வழிதான் ஞானம் தான். அந்த ஞானமானது குரு சாஸ்திர விசாரத்தின் வாயிலாக, அதுவும் எந்த சாஸ்திரம்னா வேதாந்த சாஸ்திரம். மற்ற சாஸ்திரத்தெல்லாம் பண்ணா வராது, வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் வரும். அதனால ஊருக்குள்ள கோயில் இருக்கலாம், கோயிலுக்கு போறதுக்கு 1000 பாதை இருக்கலாம், கோயிலுக்கு உள்ள நுழையிறதுக்கு 4 வாசல் இருக்கலாம், ஆனா கர்ப்ப கிரகத்துக்கு ஒரே வாசல் தான். அதுக்கு நிறைய வாசல் கிடையாது. எப்படி சுத்தினாலும் அந்த ஒரு வாசல் வழியாகத்தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் ஞானத்தின் மூலமாகத்தான் ஒருவன் தன்னை உணர்ந்து கொள்ள முடியும். பிற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு பல சாஸ்திரம் இருக்கலாம், நான் ஆத்மாவை தன்னை அறிந்து கொள்வதற்கு தானாகவே தன்னை அறிந்து கொள்ள முடியாது, வேற எந்த உபாயத்தினாலும் அறிந்து கொள்ள முடியாது. குரு உபதேசத்தினால் மட்டுமே, குரு சிஷ்ய பரம்பரையில் வந்த குரு உபதேசத்தினால் மட்டுமே இதை அறிந்து கொள்ள முடியும். அதனால முதலியவைகளினாலோ அறியக்கூடியது அன்று என எந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு அந்த பிரம்மத்தை மிக தெளிவாக உபதேசித்தனரோ அந்த முன்னர் உள்ள ஆசிரியர்களின் வச்சனத்தை நாங்கள் கேட்டோம் என்று பொருள். இதுதான் இந்த மந்திரத்துக்கான பொருள் என்று சொல்லி அடுத்த மந்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கை கொடுத்திருக்கிறார். அந்த அவதாரிக்கை பொதுவாக நமக்கு வரக்கூடிய கேள்வி, நீங்க சொல்ற எல்லாம் புரியுதில்லை, புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரிஞ்சும் புரியாமலும் இருக்கு, அப்படியே அது புரிந்தாலும் அனுபவத்துக்கு விரோதமாக இருக்கின்றது. நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க, இன்னும் பல மதங்கள் இருக்கு, அவங்கவுங்க கருத்தை சொல்லுகிறார்கள், அதுதான் சரி என்று சொல்லுகிறார்கள். இதை நாங்க எப்படி புரிந்து கொள்வது, எப்படி சரின்னா அதுக்கு அடுத்த மந்திரம் வருதுன்னு ஆச்சாரியர் முகவுரை கொடுக்குறார். அடுத்த மந்திரத்துக்கான முகவுரை இது. இப்படி இருந்தாலும் இது எப்படி அனுபவத்துல சரியாக, ஏன்னா அனுபவத்துல துவைதம் தான் இருக்கு, இங்க சொல்றது ஒரே வஸ்துதான்னு சொல்லி இருக்கு, எப்படின்னு பார்க்கலாம். அது அடுத்த வகுப்புல நம்ம ஆரம்பிக்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओं शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम्।